இதையெல்லாம் நீங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு, மாவட்ட கழக செயலாளர் பாருங்க ஐயா, மாவட்ட கழக செயலாளர் நல்ல கவனமாக கேட்டுக்க. இந்த செய்தியை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு கழக அமைப்பு ரீதியில் என்னென்ன அமைப்புகளில் என்னென்ன நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருந்தார்களோ இன்னும் 15 தினங்கள் நீங்கள் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும். 100க்கு 100 முதலில் அனைத்து அமைப்புகளும் தேர்வு செய்து கொண்டு இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு 5 பவுனில் தங்கச் செயின் பரிசளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இந்த பரிசை அறிவிக்க என்று சொன்னால், இன்னும் சொல்லிடுறேன், 3 மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டோம், கொடுத்துருக்காங்க, ஒரு 60% கொடுத்துருக்காங்க, இல்லை 40% கொடுக்கணும். இந்த 60ஓடு பூர்த்தி செய்த 40ஐயும் கொடுக்கின்ற மாவட்ட கழக செயலாளருக்கு இது மாதிரி ஒரு பெரிய சென்னையில் கூட்டத்தை கூட்டி அவருக்கு தங்கச் செயின் அணிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ப்போம் யாரும் அதில் பார்ப்பார்கள், யார் வெற்றி வருவார்கள் என்பது. சரி, தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற நாம் செய்கின்ற அம்மா அவர்கள் நமக்கு வகுத்து தந்த தேர்தல் கால பணிகள். இந்த தேர்தல் கால பணிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் அம்மா அவங்க 25 பொறுப்பாளர்கள் பூத் ஏஜென்ட்டுகள் நியமனம் செய்யப்படுகிறார். நாம் 100க்கு 100% அதை நிறைவேற்றியிருக்கிறோம். இப்பொழுதும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வாக்குச்சாவடி, அனைத்து வாக்குச்சாவடி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடியும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் 300 to 400 வாக்குச்சாவடி இருக்கு. அத்தனை வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த பகுதியிலே இந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெறுகின்றவர்கள், ஒரு வாக்காளர் பட்டியலிருந்து ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு போகக்கூடாது, இன்னொரு பகுதிக்கு போகக்கூடாது. அனைத்து வாக்காளர்கள் வாழுகின்ற வாக்குப்பட்டியலின்படி வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் ஏஜென்ட்டுகள் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வரை நியமிக்கப்பட வேண்டும் என்றும், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த 15 பேர் நிர்வாகிகளும் பொறுப்பாளர் நியமித்த பிறகு, வாக்குச்சாவடி பூத் ஏஜென்ட் நியமித்த பிறகு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பூத் ஏஜென்டுடைய கூட்டத்தை நடத்துவார்கள் என்பதனையும் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.